மாமா முதல்ல இவ கழுத்துல தாலியை கட்டுங்க. கட்டுங்க மாமா. அத்தை, ரோஹிணி நான் இப்போது ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாமா? தாராளமா அழைச்சிட்டு போங்க மாப்பிள்ளை. ரோகிணி கொஞ்சம் பொறுத்துக்கமா. மெதுவா மெதுவா பாத்து. மெதுவா மெதுவா ரோஹிணி. ரோகிணி கொஞ்சம் பொறுத்துக்கமா. மெதுவா. ரோஹிணி எனக்கு பயமா இருக்குமா. மெதுவா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்சம் டார்கெட் பண்ணிக்கோ. பாத்துமா ஜாக்கிரதையா போங்க. சாந்தி, என் மகளை என்னோட சேர்த்து வச்சு எங்களுக்கு துணையா இருந்ததும் நீதான். மதனை அவ கழுத்துல தாலி கட்ட வச்சதும் நீதான். உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஐயோ என்னம்மா இந்த நேரத்துல போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு. முதல்ல வாங்க வாங்க போலாம். வா. ஷியாமண்ணா, இதுக்கு மேலேயும் பொறுமை காக்குறதுங்கிறது முட்டாள்தனம். எல்லாம் மீறி போயாச்சு. நீ முதல்ல அக்காக்கு ஃபோன் போடு. யோசிக்காத ஷியாமண்ணா, அக்காக்கு ஃபோன் பண்ணு. அக்கா, நான் தான் ஷாம் பேசுறேன். இமீடியட்டா எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிட்டு போ. சாந்தி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க நான் கண்ட கெட்ட கெட்ட கனவுலாம் பலிச்சிருமோன்னு. ஐயோ ஒன்னும் ஆகாது மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. சுவப்பிரசவம் தான் நடக்கும். உங்க தாலி எப்போ ரோகிணி கழுத்துல ஏறிச்சோ அவளுக்கு ஒரு குறையும் வராது. இருந்த ஒரு குறையும் போக்க தாலி கட்டி அவளை மனைவியா அங்கீகரிச்சிட்டீங்க. பயப்படாதீங்க மாமா. சாந்தி, நீ என் பக்கத்திலே இரு சாந்தி. அம்மா வந்து உட்காருங்க. வாங்கம்மா. என் பொண்ணுக்கு ஒன்னும் ஆகாதுல்ல? ஒன்னும் ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க. போய் உட்காருங்க போங்க. ஏமா, பேஷண்ட்டுக்கு வலி வந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர மாட்டீங்களா?
கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமா அவங்க வலியால துடிச்சிருக்காங்க. இப்ப ரொம்ப சிக்கலா இருக்கு. டாக்டர் என்ன சொல்றீங்க? பேபி பொசிஷன் தலைகீழா இருக்கு. சிசேரியன் தான். நார்மல் டெலிவரிக்கு சான்ஸே இல்ல. டாக்டர், பேஷண்டோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் பயம் இல்ல. ஆபரேஷன் பண்ண சரியா போயிடும். அதுக்கு ஹஸ்பண்டோட பெர்மிஷன் வேணும். நீங்க? நான் தான் அவ ஹஸ்பண்ட். அப்போ நீங்க அந்த ஃபார்ம்ல கையெழுத்து போட்டுட்டு போயிடுங்க. நாங்க ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணிடுறோம். நர்ஸ், ஒன்னும் ஆகாதுமா, கவலைப்படாதீங்க. கையை விடு. நான் உங்களை கையெழுத்து போட விட மாட்டேன். அபிராமி, கையை விடு. மாட்டேன். அபிராமி, ஏய் என்ன வேணாம். அவனை பேச வேண்டிய இடத்துல பேசிக்கலாம். ஏமா ஏன் கத்துற? என்னாச்சு? ஏன் இப்படி நிலற? எல்லாம் முடிஞ்சு போச்சு மாமா. என்னடா சொல்றீங்க? உங்க புள்ள என்ன காரியம் பண்ணிருக்காருன்னு கேளுங்க. எந்த புள்ள என்ன பண்ணா? மதன் தான். மதன் என்னாச்சுமா? என்ன பண்ணா? சொல்லி தொலைங்கப்பா. என்ன பண்ணா? இப்படி சொல்றதுன்னு தெரியல மாமா. எனக்கு மாமா மேல ரொம்ப நாளா சந்தேகம் இருந்துட்டு இருந்தது. அவரு ரோஹிணிங்கிற பொண்ணோட தொடர்பு வச்சுட்டு இருந்திருக்காரு.
இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாமா? அண்ணி ஏன் அழுறீங்க? என்னாச்சு சொல்லுங்க. கார்த்திக், நான் மோசம் போயிட்டேன்ப்பா. என்ன ஆச்சு சொல்லுங்க நீ. கார்த்திக் மாமா, மதன் மாமாக்கும் ஒரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கு. அதுக்கு உங்க பொண்டாட்டி சாந்தி தான் துணை போயிருக்காங்க. சாந்தி? மாமா, ஹலோ அனிதா, நான் அம்மா பேசுறேம்மா. அம்மா, ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுறீங்க? என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. நம்ம வீட்டுல நடக்க கூடாததெல்லாம் நடந்துருச்சு. ஹலோ சுவாதி, நான் அம்மா பேசுறேன். சொல்லுமா. சாந்தி எப்படி பண்ணா? அவளை என் மக மாதிரி நினைச்சேனே. கடவுளே, இந்த காலத்துல யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு தெரியலையே. மாமா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லா தெரியும் சாந்தி. இந்நேரம் அபிராமி அப்பா கிட்ட போய் என்ன பத்தி உன்னை பத்தி ரோஹிணியை பத்தி எல்லாத்தையும் சொல்லிருப்பா. அவருக்கு எரிஞ்சு விழுந்துட்டு இருப்பாரு. ஏற்கனவே உன்னை கண்டா அவருக்கு பிடிக்காது, இப்போ என்னையும் பிடிக்காது. மாமா, அக்கா கோவப்பட்டாலும் நம்மள திட்டினாலும் அது கரெக்ட் தான் மாமா. நியாயமா பார்த்தா கட்டின பொண்டாட்டி இருக்கிறப்போ இன்னொருத்திக்கு அவங்க கண்ணு முன்னாடியே நீங்க புருஷன்னு கையெழுத்து போட்டீங்கன்னா தப்பு தானே மாமா? சாந்தி, நான் தப்பு செஞ்சேன். அதுக்குண்டான என்ன விளைவுகள் வந்தாலும் நான் சந்திக்க தயார். ஆனா எனக்கும் ரோஹிணிக்கும் ஒரு மனிதாபிமானத்துல பாலமா இருந்த உன்னை அந்த அபிராமி என்ன பாடுபடுத்துவாளோ அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. அதை விடுங்க மாமா. இந்த நேரத்துல நமக்கு முக்கியம் ரோகிணி. அவளுக்கு நல்லபடியா குழந்தை பிறந்து
தாயையும் புள்ளையும் பார்த்துட்டோம்னா நமக்கு நிம்மதி. அப்புறமா அடுத்த கவலைக்கு போலாம். சில சமயம் நல்லது எந்த ரூபத்துல வரும்னே சொல்ல முடியாது. எந்த உறவுமே நிரந்தரம் இல்லாம இருந்த ரோகிணிக்கு நீங்க தான் நிரந்தரம். உங்களுக்கும் ரோகிணி தான் பக்கபலம். நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான் மாமா. அர்ஜுன் அந்த டைரியோடு வந்துட்டா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துடும். டாக்டர், இப்போ ரோகிணிக்கு கிரிட்டிக்கல் கண்டிஷன் தான். எங்களால ஆன வரைக்கும் முயற்சி பண்றோம். கடவுளே, என் பொண்ணை காப்பாத்து. கவலைப்படாதீங்க, கொஞ்சம் தைரியமா இருங்க. இத பாருங்க, வருத்தப்படாதீங்க. எனக்கு பயமா இருக்குமா? எல்லாம் நல்லபடியா நடக்கும். ரொம்ப பயமா இருக்கு.